ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். முருகா போற்றி. குறிஞ்சி தலைவனே, தேவ சேனாதிபதியே, முருகாவென அழைக்க ஓடோடி வருபவனே, வித்தாகி சத்தாகி வந்துதித்த சிவபாலனே, நித்தமும் தொழுதோம் காத்திரு கதிர்வேலனே, ஓம் முருகா போற்றி. இன்றைய பதிவில் பிள்ளையார்பட்டியில் எழுந்தருளியிருக்கும் முதற்கண் கடவுளாகிய விநாயக பெருமானின் சிறப்புகளையும் தல வரலாறுகளையும் காண இருக்கின்றோம். இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவில் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக கற்ப விநாயகரும் விருட்சமாக மருத மரமும் அமைந்துள்ளது. இக்கோயில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட மிகவும் பழமையான ஆலயமாகும். கணபதி என்று அழைக்கப்படும் தேவகணங்களின் அதிபதியான விநாயகர் அருள்பாலிக்கும் அன்பு தெய்வமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறார்கள். பிள்ளையார்பட்டி அந்த ஆணைமுகனின் பெருமைகளை சொல்ல வார்த்தைகளே இல்லை. கணபதி என்று அழைக்கப்படும் தேவகணங்களின் அதிபதியான விநாயகர் அருள்பாலிக்கும் அன்பு தெய்வமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறார்கள். பிள்ளையார்பட்டி ஆணைமுகனின் பெருமைகள் பல. அதனால் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களில் வசிப்பவர்களின் குலதெய்வம் மற்றும் கஷ்டம் நீக்கும் இஷ்ட தெய்வமாகவும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் விளங்குகிறார். கற்பக விருட்சம் எனும் மரத்தின் அடியில் அமர்ந்து மனதார வேண்டினால் வேண்டுவனவற்றை எல்லாம் தருமாம் அக்கற்பக மரம். இந்த விநாயகரும் வேண்டுவோர் மனம் போல் வேண்டுவனவற்றை எல்லாம் வழங்குவதால் கற்பக விநாயகர் என்று பெயர் தாங்கி இருப்பதாக ஐதீகம். இந்த விநாயகரை வணங்கினால் கல்வி, கேள்வி, ஞானம், திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்ப நலம், உடல் பலம், வியாபார செழிப்பு உட்பட சகல நற்பலன்களும் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் குடும்பமாக வந்து வழிபடுகிறார்கள். இத்திருக்கோவிலின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் கூறப்படுகிறது. குன்றை குடைந்து அமைக்கப்பட்ட இந்த குடைவரை கோயில் சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டது என இங்குள்ள கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. பிள்ளையார்பட்டி என்பது இன்றைய வழக்கில் இருக்கும் பெயர். கல்வெட்டுக்கள் மூலம் அறியப்பட்ட பிற பெயர்கள் எருக்காட்டூர், மருதங்குடி, திருவிங்கைக்குடி, திருவிங்கைச்சவரம், ராசநாராயணபுரம், மருதங்கூர், தென்மருதூர், கணேசபுரம், கணேச மாநகரம், பிள்ளை நகர் என்பனவாகும். கிபி 12ஆம் நூற்றாண்டிலிருந்து செட்டிநாட்டு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் மேற்பார்வையில் ஆகம முறை தவறாமல் தெய்வீக திருப்பணிகள் நடைபெறுகின்றன என்பது வரலாறு. இந்த கற்பக விநாயகர் வலது கையில் லிங்கம் ஏந்திய திருவுருவத்துடன் காட்சியளிக்கின்றார். வலம்புரியாக சுளித்த தும்பிக்கையை கொண்டிருப்பதால் வலம்புரி விநாயகர் என்ற ஒரு பெயரும் உண்டு. கோயிலின் உட்பகுதி குடைவரை கோயிலாகவே பாண்டியர்கள் அமைத்த நிலையிலும் வெளிப்பகுதி நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் நிர்மாணித்த பகுதியாகவும் இன்றும் காண கிடைக்கின்றது. இக்கோயிலின் உள்ளே செல்ல நியதிகள் உண்டு. விநாயகர் சந்நிதிக்கு எதிர்ப்புறம் அமைந்த வடக்கு கோபுர வாயில் வழியாக சென்று வழிபாடு முடித்து கிழக்கு ராஜகோபுரம் வாயில் வழியாக வெளியே வர வேண்டும். உள்ளே நுழைந்ததும் 6 அடி உயர கற்பக விநாயகர் காட்சி தருகின்றார். இக்கற்பக விநாயகருக்கு செய்யப்படும் விபூதி அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த அபிஷேகத்தின் போது பக்தர்களின் கண்களுக்கு விநாயகர் நிதர்சனமாக எழுந்தருளியிருப்பது போன்ற தோற்றத்துடன் காண கிடைப்பார். முக்குருணி மோதகம் எனும் கொழுக்கட்டை இங்கே நிவேதனம் செய்யப்படுகிறது.
வியாபாரம் செழிக்க வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் இத்திருக்கோவிலில் கணபதி ஹோமமும் இவ்விநாயகருக்கு பால் அபிஷேகமும் செய்வது வழக்கம். இதனால் நவகிரக தோஷமும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். பக்தர்களின் நம்பிக்கை பொதுவாக விநாயகரின் உடல் பகுதியில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கிரகம் வீதம் நவகிரகங்கள் வீற்றிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே விநாயகருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் இத்திருக்கோவிலில் சொந்த வீட்டில் இருப்பது போல் நவகிரகங்கள் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கின்றன. திருக்குளத்தில் துள்ளி விளையாடும் மீனும் கோயில் அமைந்துள்ள சிறு குன்றும் பிள்ளையார்பட்டியை இயற்கை அழகு தவழும் இடமாக ஆக்கியிருக்கின்றன. காரைக்குடிக்கு அருகில் உள்ள இந்த அழகிய திருக்கோயிலுக்கு மதுரையிலிருந்தும் செல்லலாம். விநாயகருக்கு மிகப்பெரிய குடைவரை கோயில் இதுவே. இங்கு விநாயகர் சதுர்த்தி அன்று 18 படி அளவில் ராட்சக கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல் விநாயகருக்கு 6 படை வீடு உள்ளது. இத்தலத்தில் உள்ள கற்பக விநாயகர் சன்னதி 5வது படை வீடாகும். நகரத்தார் திருப்பணி செய்த கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். பிள்ளையார்பட்டி கோவிலின் வரலாறு என்னவென்றால், குன்றை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரை கோயிலான பிள்ளையார்பட்டி கோவில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டது என்பதை கல்வெட்டுக்களின் மூலம் அறிய முடிகிறது. பல்லவர்களுக்கு முன்பே குடைவரை கோயில்களை அமைத்த பெருமை முற்கால பாண்டியர்களுக்கு உண்டு. ஏக்காட்டூர் கோன் பெரும்பரணன் என்கின்ற சிற்பியால் பிள்ளையாரின் உருவமும் சிவலிங்கத்தின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ள தகவல் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆய்வின்படி மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துக்கு முன்பு 2 அல்லது 5 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த குடைவரை கோயில் என்பதை அறியலாம். 4ஆம் நூற்றாண்டில் பிள்ளையார் சிலையை செதுக்கி இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. இதுபோல் 14 சிலை உருவங்கள் இத்திருத்தலத்தில் உள்ளது. பிள்ளையார்பட்டி கோவிலின் திருவிழாக்கள். விநாயகர் சதுர்த்தி திருவிழா ஆவணி மாதம் 10 நாட்கள் நடக்கின்றன. விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் விமர்சையாக நடைபெறும் திருவிழாவாகும். இதில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அத்திருத்தலத்தின் பூஜை நேரங்கள் 5 கால பூஜை நடைபெறுகிறது. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு ஆகிய காலங்களில் பூஜைகள் நடைபெறும். அத்திருத்தலத்தின் நேர்த்திக் கடன்கள் என்னவென்றால், இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் இத்தலத்தில் உள்ள பிள்ளையாருக்கு முக்குருணி மோதகம் கொழுக்கட்டை படைத்து வழிபடுகிறார்கள். தொழில் அபிவிருத்தி வேண்டுவோருக்கு இத்தலத்தில் கணபதி ஹோமம் செய்து பயனடைகிறார்கள். மேலும் அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். பிள்ளையார்பட்டி கோவிலின் பிரார்த்தனை வேண்டுதல்கள்: திருமண தடை நீங்கும், குழந்தை வரம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். அந்த விநாயக பெருமானை வழிபடுவோருக்கு திருமணங்கள் தடையின்றி நடைபெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்வியில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். அத்திருத்தலம் காலை 6 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை நடை திறக்கப்படும். பின்பு மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறக்கப்படும். கற்பக விநாயகர் ஆலயத்திற்கு செல்லும் வழி காரைக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் பிள்ளையார்பட்டி கோவில் அமைந்துள்ளது.
திருப்பத்தூர் குன்றக்குடி பேருந்துகளில் பயணித்தால் பிள்ளையார்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி கோவிலை எளிதில் அடையலாம். பிள்ளையார்பட்டியில் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த விநாயக பெருமானை சென்று வணங்கி வந்தோம் என்றால் தொழில் வளர்ச்சியடையும், திருமண தடைகள் நீங்கும். அவருக்கு பிடித்த மோதகமும் அருகம்புல்லும் வைத்து வழிபடுவது மிகவும் விசேஷமாகும். அந்த விநாயக பெருமானை சென்று வணங்கி வாருங்கள். அவரின் அருள் நாம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவை பார்த்த ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தர நம்முடைய மேகீர்த்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மீக நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது சுகன்யா கார்த்திக். நன்றி, வணக்கம்.